Hi dear students, all of you take the chapter 5 plant tissue culture. We already complete the chapter 1, 2 and 3. Later we will see about chapter 4 in that lesson the heading is plant tissue culture. In this we will see about the basic concept in plant tissue culture, plant tissue culture techniques and types, plant regeneration pathways, application of plant tissue culture, conservation of plant genetic resources, intellectual rights of property, biosafety and bioethics, future biotechnology. These are the headings we see in this chapter. Okay, take page number 107. This page number in old book. Okay. First they give the definition growing, underline, growing plant protoplast, plant cell, plant tissues or organs. What is protoplast? Yes, very good. The parts without the cell wall. In the cell, without the cell wall, other parts is called as the protoplast. The living part of the cell is called as the protoplast. Cytoplasm plus nucleus is equal to the protoplast. Okay. Protoplast, cells or tissues. What are tissues? Group of cells are joined together to form a tissues. Organs. What are the organs? Leaf, root, stem, shoot tip, root tip. These are the organs. The tissues are combined together to form the organs. Away from their natural or the normal environment. Growing plants away from their normal environment. Okay. Not by using the seed. இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணலை, சீடையோ ஒரு சீட்லிங்ஸையோ யூஸ் பண்ணலை. எதாவது பிளான்ட்டோட ப்ரோட்டோபிளாஸ்டையோ அல்லது பிளான்ட்டோட செல்ஸையோ பிளான்ஸோட டிஷ்யூஸையோ அல்லது பிளான்ஸோட ஆர்கன்ஸையோ யூஸ் பண்ணி பிளான்ஸை க்ரோ பண்ணுறோம். அண்டர் த அப்நார்மல் கண்டிஷன், அண்டர் த ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் க்ரோ பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் என்னது? நேச்சுரலுக்கு ஆப்போசிட் தான் என்னது? ஆர்டிஃபிஷியல். இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக இன்சைட் த லேபுக்குள்ளே ஒரு கிளாஸ் டெஸ்ட் டியூப்குள்ளே பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்விட்ரோ. In vitro, the meaning of this in vitro is inside the glass or inside the test tubes. So test tubes kulla plants grow பண்ற process தான் என்னது? Plant tissue culture. Growth of plant protoplast, cells, tissues and organs. A single explant can be multiplied into several thousand plants in shorter duration and space under a controlled condition. So இங்க என்ன பண்றோம்? ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்டை வச்சு, அண்டர்லைன் பண்ணிக்கோ, சிங்கிள் எக்ஸ்பிளான்ட். நான் எக்ஸ்பிளான்ட்னா உனக்கு என்னன்னு சொல்ல போகிறேன். ஷூட்டோட டிப்போ, ரூட்டோட டிப்போ இல்லையா, ஷூட் டிப், ரூட் டிப், அல்லது ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட்டு, அல்லது ஒரு செல், அல்லது ஒரு டிஷ்யூ, ஒரு ஆர்கன், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்ஸ்பிளான்ட். இது மாதிரி ஒரு எக்ஸ்பிளான்ட்டை வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே, ஷார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே, நிறைய ஸ்பேஸ் தேவையில்லை, ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம க்ரோ பண்ணுற, ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் க்ரோ பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்ன புரிஞ்சு இல்லையா? பிளான்ட்டோட ப்ரோட்டோபிளாஸ்ட், செல்ஸ், டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸை அண்டர் த ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில், அதாவது இன்விட்ரோ கண்டிஷன்ஸில் நம்ம க்ரோ பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன பேர்? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லெட்ஸை வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில், ஷார்ட் ஸ்பேஸில் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இங்கே ஒரு சயின்டிஸ்டோட ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? காட்லிப் ஹெபர்லேண்ட் is the father of plant tissue culture. Gottlieb Haberland, he is the father of plant tissue culture. Dear students, in this para they give the importance of tissue culture technique. Tissue culture technique are often used for commercial production of plants. ஸோ பிளான்ஸை வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணணும், கமர்ஷியலாக அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பண்ணையெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கெல்லாம் வந்து பிளான்ஸை வந்து அதிக லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். கமர்ஷியல் நோக்கம், ஒரு வணிக ரீதியாக பிளான்ஸை வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. as well as for plant research.
பிளான்ட் ரிசர்ச்லையும் இந்த பிளான்ட்ஸை வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சர்வ்ஸ் அஸ் an indispensable, it is an important, indispensable means important tool for regeneration of transgenic plants. Transgenic plants means genetically modified plants, அதாவது ஜீன்ஸை ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாகவோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாகவோ மாடிஃபை பண்ண பிளான்ட்ஸு. ஒரு பிளான்ட்டை இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் இருக்குல்லையே, அதெல்லாம் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ். ஜீன்ஸ் லெவலில் மாடிஃபை பண்ண பிளான்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து இட் இஸ் an important tool for the regeneration of transgenic plants. Transgenic means genetically modified plants தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சம் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் clonal propagation. Clone, what is the meaning of clone? நான் ஃபஸ்ட் லெசன்லேயே உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? க்ளோன்னா என்னது? ஜெராக்ஸ் காப்பி. குளோனல் ப்ரொபகேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். குளோனல் அப்படின்றதுனா அப்படியே பேரண்ட் மாதிரி அசச் அப்படியே இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வர்றதுக்கு தான் என்னது? குளோனல் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் எலைட் வெரைட்டிஸ், இம்பார்ட்டண்ட் வெரைட்டிஸ். ஸோ மெடிசனல் பர்பஸ்க்காக நீடடு, அதுலேருந்து சர்டன் ஆல்கலாய்ட்ஸு, சர்டன் கெமிக்கல்ஸு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை வந்து எலைட் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இம்பார்ட்டண்ட் வெரைட்டிஸ், ஸ்பெஷல் வெரைட்டிஸ். ஸோ அதெல்லாம் வந்து குளோனல் ப்ரொபகேஷன் மூலமாக நம்ம க்ரோத் பண்ண முடியும். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ்னால் என்னடா? அழியக்கூடிய நிலைமையில் இருக்க பிளான்ட்ஸை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸு. ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக கொண்டு வரலாம். ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன்ஸ். ஸோ ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன் நம்ம லேட்டராக படிப்போம், இதே லெசனில் 5 மார்க்கில் படிப்போம். ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன்னா ஒரு அதோட ஜெர்ம்ஸ், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறது, சீட்ஸை வந்து சேவ் பண்ணுறது தான் என்னது? ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ லார்ஜ் லெவலில் செகண்டரி மெட்டபாலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ தீஸ் ஆர் த some of the applications of plant tissue cultures da. Then in this chapter let us we'll discuss about the history, techniques, types, application of plant tissue culture and get awareness on the ethical issues. My dear students, see this photograph da. This is a plant tissue culture. Growing the plant protoplast, cells or organs or tissues inside the glass in the artificial environment is called as the plant tissue culture. Growing of plant protoplast inside the laboratory is called as the plant tissue culture. Gottlieb Haberland. Gottlieb Haberland in the year 1902, the German botanist proposed the concept totipotency. நான் லேட்டராக சொல்கிறேன் totipotency-னா என்னன்னு சொல்லிட்டு. And he was also the first person to culture plant cells in artificial condition. He is the first person, Gottlieb Haberland, to culture the plant cells in artificial condition. Artificial condition means natural condition-க்கு against உள்ளது, inside the lab-ல grow பண்ணுறது. யூஸிங் த மீசோஃபில் செல்ஸ். எந்த செல்ஸை க்ரோ பண்ணார்? மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லாமியம் பர்பியூரம். ஸோ இது ஒரு ஹேர்புமா. லாமியம் பர்பூரம்ன்றது வந்து ஒரு ஹேர்ப் பிளான்ட்டு தான். ஸோ அதோட மீசோஃபில் செல்ஸை எடுத்து தான் ஃபஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த கல்ச்சர் மீடியம் அண்ட் ஒப்டைன்ட் செல் ப்ரொலிஃபரேஷன். கல்ச்சர் மீடியம் அண்டர்லைன் பண்ணிக்கோ, லேட்டராக நான் உனக்கு சொல்கிறேன் கல்ச்சர் மீடியம்னா என்னென்னு. ஸோ கல்ச்சர் மீடியமில் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லாமியம் பர்பியூரியமை க்ரோ பண்ணும்போது செல் ப்ரோலிஃபரேஷன், செல் மல்டிப்ளிகேஷன் நடந்ததை அவர் ஒப்டைன் பண்ணியிருக்கார். ஸோ ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டோட்டிபொட்டன்சி கல்ச்சர் மீடியம் நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எந்த பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க? மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லாமியம் பர்பியூரமில் வந்து பண்ணியிருக்காரு காட்லிப் ஹெபர்ட்லேண்ட். See this picture photograph. This is Lamium purpureum. Gottlieb Haberland. ஸோ இந்த லாமியம் பர்பியூரியம் ஓட லீஃபில் இருக்கிற மீசோஃபில் செல்ஸை எடுத்து தான் ஃபஸ்ட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அட்டம் பண்ணியிருக்காரு. Next we move to
5.2 Basic concept of tissue culture. Basic concepts. Important 5 mark question தாமா இது. பேசிக் கான்செப்ட் கேட்டாலும் சரி, பேசிக் டெக்னிக் வேறு கொஷின், பேசிக் கான்செப்ட் வேறு கொஷின். பேசிக் கான்செப்ட்னா அது ஒரு கொஷின், பேசிக் டெக்னிக் வந்து வேறு அடுத்து பார்க்க போகிற கொஷின் வந்து பேசிக் டெக்னிக் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். டெக்னிக்கும் கான்செப்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஸோ பேசிக் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன். பேசிக் கான்செப்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் உருவானத்துக்கு பேசிக் கான்செப்ட் இருக்குது. பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன். வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்மா? டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 2 மார்க்ஸில் கூட இந்த கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டோட்டிபொட்டன்சி எடுத்துக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொஷின். நம்ம பாட்னி படிக்கிறோம்னா இந்த கொஷின் தெரியாமல் நம்ம இருக்கவே கூடாது. டோட்டிபொட்டன்சி, the property of living plant cells. Underline பண்ணி வச்சுக்கோ, living plant cells. The property of a living plant cells that they have the genetic potential, that they have the genetic power when cultured in the nutrient medium to give rise to a complete individual plant. Okay, again nutrient medium வந்திருக்கு இல்லையா? நியூட்ரியன் மீடியம்ங்கிறது ஒன்றும் இல்லாமா, பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு தேவையான அனைத்து வித மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இன்சைடு த லேபில் நம்ம கொடுக்கறதுக்கு தான் என்ன பேர்? நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லேட்டராகவும் இதை உனக்கு சொல்கிறேன். ஓகே, டோட்டிபொட்டன்சினா என்னது? லிவிங் செல்ஸ் have the living plant cells, not the animal cell ma, living plant cell have the genetic potential, have the genetic ability. When they are cultured in the nutrient medium, they give rise to a complete individual plant. ஒரு சிங்கிள் செல்லுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது? ஒரு நியூ பிளான்ட், ஒரு ஹோல் பிளான்ட்டே உருவாக்குற எபிலிட்டி இருக்கதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டோட்டிபொட்டன்சி. சிங்கிள் செல் has the ability to produce the whole plant is called as the டோட்டிபொட்டன்சி. எல்லாருக்கும் இந்த டேர்ம் புரிஞ்சது இல்லையா? டோட்டிபொட்டன்சி, a single plant cell, a single living plant cell have the ability to produce a individual plant is called as the டோட்டிபொட்டன்சி. ஸோ இந்த டோட்டிபொட்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன டெக்னிக்கே டெவலப் ஆச்சு. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வர்றதுக்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸில் இருக்கிற இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு ஃபெசிலிட்டின்னு வச்சுக்குவேன். இந்த டோட்டிபொட்டன்சி நேச்சர் இருக்கிறதுனால தான், பிளான்ட்டுக்கு இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கே பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அடுத்து என்னது? டிஃப்ரென்ஷியேட் ஆகிற எபிலிட்டி இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன், ஓகேவா? the process of biochemical and structural changes by which the cell became specialized in form and function. ஓகேவாம்மா, ஒரு செல் எடுத்துக்கோ. அந்த செல்ஸில் வந்து பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது. அந்த செல்ஸ் வந்து நடந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறுது இந்த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனில். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேம்மா, என்ன சொல்கிறாங்க? ஒரு செல்ஸ், த செல்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், அதை என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடந்து அந்த செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக இந்த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனில் மாறதான் என்னன்னு சொல்கிறாங்க? டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னால் என்னடா? ஃபாஸ்ட்லி டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ். மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் தி நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யங் செல்ஸு நல்லா வந்து அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறுது. ஒரு பேரன் கைமா செல்ஸாவோ, ஒரு கோலன் கைமா செல்ஸாவோ, ஒரு ஸ்க்ளீரன் கைமா செல்ஸாவோ அது என்ன ஆகுது? ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறுது. இப்போ பேரன் கைமா செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெக்குலியர் ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், பிளான்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா செல்ஸை. ஒரு அந்த
அந்த கேலஸில் இருக்கிற அந்த செல்ஸ் என்ன ஆகுது, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு. இந்த செல்ஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு எ ஸ்பெஷலைஸ்டு செல் இன் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் தான் என்னது, டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து டீடிஃப்ரென்ஷியேஷனை பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ரீடிஃப்ரென்ஷியேஷனுக்கு வருவோம். இந்த ஃபினோமினா ஆஃப் ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் டு த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்ட் அஸ் தி டீடிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல் டு த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்ட் அஸ் அ டீடிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? இங்கே என்ன, அது மெச்சூர் செல்ஸ் திருப்பி மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறதா என்னது, டீடிஃப்ரென்ஷியேஷன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு மெச்சூர் ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் என்னது, டிஃப்ரென்ஷியேஷன்னு சொன்னோம். ஓகேவா? மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிற செல்லு ஒரு மெச்சூர் ஃபார்முக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன்னு சொன்னோம். டீடிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்கிறோம், அதே ரிவர்ஸ் ஆகுது. மெச்சூர் செல்ஸ் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு மாறுறதா என்னது, டீடிஃப்ரென்ஷியேஷன். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்ட் அஸ் த டீடிஃப்ரென்ஷியேஷன். தீஸ் டூ ஃபினோமினாஸ், அந்த ரீடிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டீடிஃப்ரென்ஷியேஷன் ஃபினோமினாஸ் தான் என்ன சொல்லுது, அந்த plant tissue culture, they are the inherent capacity of living plant cells or the tissues அப்படின்னு சொல்கிறாங்க. This is described as totipotency. இது ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, totipotency அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் என்னடா, ஒரு இம்மச்சூர் செல்ஸு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறதான் டிஃப்ரென்ஷியேஷன். டீடிஃப்ரென்ஷியேஷன் என்னது, அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் திருப்பி மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறதா என்னது, டீடிஃப்ரென்ஷியேஷன். இப்போ ரீடிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the further the differentiation of already differentiated cells into another type of cells is called as a redifferentiation. ரீடிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்ஸு ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு தான் என்ன பேர், ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The further differentiation of already differentiated cells into another type of cells. For example, when the component of a callus have the ability to form a whole plant in the nutrient medium. This phenomenon is called as redifferentiation. Callus என்ன ஆகுது, whole plant-ஆக மாறுது இல்லையா, callus is changed into the whole plant, that is called as redifferentiation. ஓகேம்மா, இந்த டயக்ராம் பாரு. ஸோ இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ஒரு ஷார்ட் ஃபார்மில் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேரட் இருக்கு இல்லையா, ஸோ கேரட்லேருந்து ஒரே ஒரு செல்ஸ் எடுத்திருக்காங்க, அதோட செல்ஸை வந்து எக்ஸ்பிளான்ட்டாக எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு பார்ட், ஒரு செல்ஸோ டிஷ்யூஸோ ஆர்கன்ஸோ அல்லது ப்ரோட்டோபிளாஸ்டையோ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளான்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறது நியூட்ரியன் மீடியம். அந்த கேரட் பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸோட காம்போஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூட்ரியன் மீடியம். கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது நியூட்ரியன் மீடியம். ஸோ சென்டரில் இருக்கிறது கேரட்டில் இருக்கிற ஒரு செல், எக்ஸ்பிளான்ட். ஸோ இப்போ இந்த செல்ஸ் என்ன ஆகுது, ப்ரோலிஃபரேஷன் மல்டிப்ளிகேஷன் நடந்து கேலஸாக மாறுது. கேலஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேலஸுங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். ஒரு கிளம்ப் ஆஃப் செல்ஸை வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த கிளம்ப் ஆஃப் செல்ஸ் திருப்பி என்ன ஆகுது, இயர்லி எம்ப்ரியோவாக மாறுது, அதுக்கப்புறம் அது லேட் எம்ப்ரியோ மாறுது, அதுக்கப்புறம் அது பிளான்ட்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேலஸ்லேருந்து அது ஒரு பிளான்ட்லெட்டாக உருவாகிற ப்ராசஸ் தான் என்னது, ரீடிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ். ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த கேலஸ்லேருந்து அது என்னவா மாறுது, நியூ ஒரு பிளான்ட்டாக மாறுற ப்ராசஸ் தான் என்னது, ரீடிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு மெச்சூர் செல்லு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக மாறுறது உனக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீடிஃப்ரென்ஷியேஷன். மெச்சூர் செல்ஸை கேலஸாக மாறுறது உனக்கு என்னது, ரீடிஃப்ரென்ஷியேஷன். அந்த கேலஸில் இருக்கிற ஒரு செல்ஸும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனாக மாறுறது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேம்மா, ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் திஸ் கான்செப்ட்மா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது புரியலனா ஆன்லைன் கிளாஸில் எனக்கு கேளு, நான் சொல்லித்தரேன். டெக்னிக்கை ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன்டா, இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோ. பேசிக் டெக்னிக்கில் ஃபஸ்ட் என்னது, டோட்டிபொட்டன்சி இல்லையா, ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் அ லிவிங் பிளான்ட் செல் விச் கிவ்ஸ் ரைஸ் டு எ கம்ப்ளீட் பிளான்ட். ஜெனட்டிக் எபிலிட்டி ஆஃப் அ லிவிங் பிளான்ட் செல் விச் கிவ்ஸ் ரைஸ் டு எ கம்ப்ளீட் பிளான்ட் வந்து டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு பாருது,
biochemical and structural changes of a cell to become specialized in form and function. அதோட ஃபார்ம்லேயும் ஃபங்க்ஷன்லையும் அது ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுறதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஒரு செல் வந்து அந்த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு செல் வந்து பேரன்கைமா செல்ஸாவோ கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமா இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அண்ட் அதோட ஃபங்க்ஷனில் மாறுறதுக்கு என்ன பேர்? டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பேர்? ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல் இன்டு எ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். மெச்சூர் செல்ஸ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக மாறதுக்கு தான் என்ன பேர்? டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ், அந்த கேரட் செல்ஸ்லேருந்து கேலஸ் உருவாகிற ப்ராசஸ் தான் உனக்கு என்னது? டிஃப்ரென்ஷியேஷன். மெச்சூர் செல்ஸ் என்னவா மாறுது? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக மாறுது. ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ், டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்து 4th பாயிண்ட், ரீடிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்ஸ் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு தான் என்ன பேர்? ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஒரு கேலஸ்லேருந்து கம்ப்ளீட் பிளான்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது? ரீடிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ். கேலஸ்லேருந்து கம்ப்ளீட் பிளான்ட் ஃபார்ம் ஆகிறதா என்னது? ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்?